Hi friends, welcome to Tutors Funny Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து ஒன் கலர்ல வந்து எப்படி ஒரு கோயில் நோட்டீஸ் ஒன்று நம்ம வந்து டிசைன் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஒன் கலரில் நம்ம டிசைன் பண்ண நோட்டீஸுங்க. இது வந்து நான் 2 கலர்ஸில் டிசைன் பண்ணலாம் வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். இது ஒன் கலர் டிசைன் பண்ணது பார்த்தா பாருங்கள். இந்த மாதிரி நோட்டீஸ் உங்களுக்கு டிசைன் பண்ண வரும். இப்படி டிசைன் பண்ணுறது எப்படின்றத தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இதுக்கு ஃபுல் இந்த ஆர்ட் ஒர்க் வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கொள்ளவும் முடியும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் வந்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி இந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி செய்கிறன்றதையும் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து தெரிவு செஞ்ச பேப்பர் வந்து இது வந்து எனக்கு ஒரு கஸ்டமர் கொடுத்த ஒரு ஆர்டர் தான். இப்போ செஞ்சுட்டு தான் உங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ ஃபுல்லாக வந்து இதை வந்து அவர் டிசைன் பண்ண சொன்னால் A3 பேப்பருக்கு. இப்போ CorelDRAWவில் போய்ட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து A4 பேப்பருக்கு A3 சைஸ் வந்து A3, அதாவது A4ல் டபுள் மடங்கு. இப்போ இந்த மாதிரி சைஸுக்கு தான் இந்த கோயில் நோட்டீஸ் போஸ்டர்லாம் டிசைன் பண்ணுவாங்க. இப்போ நான் இதில் வந்து A3யை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் A3 இருக்கும், இந்த இருக்குது A3. ஓகே பண்ணால் வந்துடும் இந்த மாதிரி சைஸ். இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி இன்னும் ஒரு இது எடுங்க, P கீயை ப்ரெஸ் பண்ணால் சென்டர், ஏன்னா P கீயை சென்டர். இப்போ அதில் வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ரூலரில் போய்ட்டு இன்ச்சஸ் செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுங்கள். ரைட், இப்போ இன்ச்சஸில் வந்துடுச்சு. இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் டபுள் கிளிக் பண்ணி அந்த ரெக்டாங்கிள் இப்போ இதில் அரேஞ்சி நீங்கள் வச்சுக்கிறீங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு அரேஞ்சிங்க வச்சுக்கிறீங்க. இதில் இந்த அரேஞ்சி தான் வச்சுருக்கோம், அதான் அரேஞ்சி வச்சுக்க சொன்னேன். அந்த மார்ஜினெல்லாம் வந்து நமக்கு சரியாக இருக்குன்னு வெட்டுறதுக்கு நாங்கிட்டு இந்த இதெல்லாம் அரேஞ்சி. ரைட், இப்போ மேலேயும் எப்படி அரேஞ்சி வைக்கிறதுன்னா இதை கணக்கங்கன்னு வச்சுட்டு இப்போ இதுலேயும் அரேஞ்சி ஜூம் பண்ணுங்கள், ஜூம் பண்ணி இந்த அரேஞ்சி ஜூம் பண்ணு. இப்போ ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க, கீழே மேலே 2 பக்கட்டும் அட்ஜஸ்ட் ஆகும். ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கிறீங்க. இந்த மேலேயும் கீழே 2 பக்கட்டும் சரி அலைன்மெண்ட் வந்துச்சு. இப்போ கணக்காக அந்த மாதிரி அலைன்மெண்ட்டை செட் பண்ணிக்கிறீங்க. இதான் நீங்கள் முத செய்ய வேண்டிய விஷயம் நீங்கள் டிசைனராக இருந்தால். ரைட், இப்போ வந்து பிக் டூல் எடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் கீழே டிலீட் பண்ணிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு அலைன்மெண்ட்லாம் சரியாக வந்துச்சு, 1/2 இன்ச்சஸ். இதில் தான் மார்ஜின் வெட்டுவாங்க நீங்கள் பிரிண்ட் பண்ணுற நேரம் ஆஃப்செட் பிரிண்டரில். இப்போ வந்து மிச்ச வேலையில் செய்வோம். இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன், எனக்கு ஒரு இடத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு லேசாக இருக்கும் தூக்கி போடுறேன். ரைட், இப்போ இந்த இடம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு டிசைன் அதை நான் திரும்ப பொருத்திருக்கேன். வந்து இது வந்து நான் என்ன எடுத்தேன்னா இந்த கிளிப் ஆர்ட்டில் இருக்குது. கிளிப் ஆர்ட்னா அந்த இதில் இப்போ நான் வந்து இந்த இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து அவங்க ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் இந்த வீடியோவில். இது எங்கே இருக்குன்றது சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. அதாவது அந்த விங்டிங்ஸில் வந்து இந்த விஷயம் இருக்குது உங்கள்கிட்ட. இப்போ நான் இன்சர்ட் கேரக்டரில் விங்டிங்ஸ் இந்த ஃபாண்ட்டில் வந்து விங்டிங்ஸ், இந்த விங்டிங்ஸ் 1, விங்டிங்ஸ் 2, விங்டிங்ஸ் 3 இந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் உங்களோட மெஷின்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க உங்களோட சிஸ்டத்தில். விங்டிங்ஸ் 2, விங்டிங்ஸ் 3 இதெல்லாம் வந்து இந்த ஃபாண்ட்டெல்லாம் இருக்குது. நீங்கள் இதை நீங்கள் டைப் பண்ணி டவுன்லோட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த கிளிப் ஆர்ட்ஸ்லாம் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ரைட், இதை கூகுளில் உங்களுக்கு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். விங்டிங்ஸ் இந்த பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கிளிப் ஆர்ட்ஸ் தான் இருக்குது. இதில் இந்த ஃபாண்ட்ஸில் வந்து கம்ப்ளீட் கிளிப் ஆர்ட்ஸ். இந்த ஃபாண்ட்டை வந்து உங்கள் மெஷின்ஸை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான கிளிப் ஆர்ட்ஸை வந்து உங்களால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அந்த மாதிரி யூஸ் பண்ண கிளிப் ஆர்ட்ஸ் தான் இதெல்லாம். ரைட், இப்போ அதாண்டு எடுக்கப்பட்டது தான் இது. ரைட், இப்போ முதல்ல வந்து இந்த ரைட் இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வடிவம், இதெல்லாம் செஞ்ச வடிவம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை ரைட் இது வந்து அப்படியே இருந்தது. இதை வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இதை அப்படியே எடுத்து நான் இதில் வைக்கிறேன். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இந்த கிளிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து நான் இதை ஆர்ட் ஒர்க்கை போடுறேனே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க, ஒரு யோசனைக்கே தேவையில்லை. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா கணக்காக அந்த இடத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதை வந்து கணக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கணக்காக குறைஞ்சிருச்சு. இப்போ இதே மாதிரி என்ன பண்ணணும்னா உங்களோட அந்த சைட்லேயே நீங்கள் வச்சுக்கிறணும், இந்த சைட்லேயும். அதை எப்படி வச்சுக்கிறது, அதை வந்து இந்த கணக்காக செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு நேராக இழுத்துட்டு இங்கே இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு காப்பி. இப்போ இது ரெண்டையும் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நேராக ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு நேராக கணக்காக இந்த இடத்துல இந்த முனையில் வந்து ரைட் கிளிக் பண்ண ஒரு காப்பி. இப்போ 4 முனையில் அப்படி பொருந்துச்சு. இப்படி தாங்க டிசைனை வந்து நீங்கள் சரியாக பண்ணணும். ரைட், இந்த மொத்தம் பண்ணணும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஃபுல் சைஸ் போட்டால் இந்த மாதிரி இருக்கும். ரைட், இப்போ அடுத்த விஷயத்தை நம்ம ரெடி பண்ணணும். இந்த செம்பு செம்பு அவரோட இடங்களில் பொருந்துறது. இப்போ செம்பு ஒன்று எடுத்து இது முதல்ல இந்த இதுகளை பார்ப்போம். இது வந்து இந்த மாதிரி ஐக்கான். ரைட், இப்போ இதை வந்து நான் எடுத்து நான் வைக்கிறேன்.
இது அந்த மாதிரி தான் மேலே கீழே கீழேயும் மேலேயும் கீழேயும் கீழே செம்புவாக இருக்குது மேலே இந்த மாதிரி போட்டிருக்கோம். இப்போ இதையும் வந்து அதே மாதிரி இதை இப்படி இதை எடுத்து மேலே அப்படி வச்சுட்டு பொறுத்துங்க அப்படி கணக்காக உங்கள் கீபோர்டில் வந்து மவுஸ் வீலில் ஸ்கொரல் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் ஆகும். மவுஸ் வீலில் இப்படி வச்சுட்டு இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டிங்கன்னா நேராக வந்துடும். இப்போ கணக்கு அந்த இடத்துல வச்சுக்கிட்டீங்க வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணால் பிழைச்சிருச்சிங்க அப்படியே இப்படி பொடியிலே இழுத்துட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிங்கன்னா நேராக வந்துடும். அப்படி ரைட் கிளிக் பண்ணால் ஒரு காப்பி வந்துடும். இப்போ வந்து கண்ட்ரோலோட டியை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே காப்பி வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலோட டி கணக்கு அதே இடத்துல ஸ்பேஸ் பண்ணிட்டு வருவார். கொஞ்சம் அங்கிட்ட போச்சுன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அந்த செம்பு வச்சு இது பண்ணிக்கலாம். ரைட் ஓகே. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா அந்த செம்பு அதே மாதிரி இந்த இடத்துலையும் அடிச்சுப்போம். ஒரு துண்டு அடிச்சுக்கிட்டோம்னா அந்த செம்பை போட்டுக்கலாம். ரைட் ஓகே. இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த செம்பு ஃபோட்டோ வந்து இந்த இருக்குது. ஏதாவது செம்பு இதை இடத்துக்கு நான் அப்படி போடுறேன். இந்த செம்பை எடுத்து கொண்டாந்து ஏன்னா வைக்கிறேன். எப்படி இப்படி குறைங்க குறைச்சி இப்படி வைங்க. இப்போ செம்பு வந்து இந்த மாதிரி வந்துடுவார். ரைட். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். கணக்கு வைங்க. இந்த செம்பு எடுத்துகிட்டு அப்படியே ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டே கணக்கு அந்த இடத்துல இருங்க. ரைட் கிளிக் பண்ணால் காப்பி ஒன்று வந்துடுவார். ரைட். இப்போ இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரைட். இப்போ இதை வந்து அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அப்படியே இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இப்படி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ரைட். இப்போ தான் செய்ய வேண்டிய விஷயம். அடுத்து வந்து என்னது செம்பை வந்து கீழே எடுக்க போகிறேன். இதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு கீழே இப்படி இழுக்கிறோம். கீழே வச்சுட்டு இந்த செம்பை எடுத்துடி என்ன வச்சுட்டு பிடிச்சிட்டு ஒரு இழுங்க. கணக்கு அப்படி வச்சிட்டிங்கன்னா ரைட் கிளிக் பண்ண அப்படி ஒன்று வந்துடும். கண்ட்ரோல் டிஏ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா கணக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிட்டு வருவார். ரைட். இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்கள் டிசைனை பண்ணிக்கலாம். இவ்வளோ மாதிரி இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு டிசைனை வந்து பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக பண்ணிக்கலாம். அடுத்த வந்து இந்த துண்டு இதுகளை செய்கிறது வந்து லேசான வேலையை. அடுத்ததும் அவங்களுக்கு வந்து இந்த செம்பு வந்து நான் வந்து என்னோட நான் காப்பி ஆகலை. ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு கணக்காக நான் வந்து காப்பி வந்து கணக்கான வச்சுக்கணும். இப்போ இங்கே நான் வந்து இந்த பாயிண்ட் இதுகளை வந்து நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் வாழை மரம்லாம் இந்த வாழை மரம் இது மூணையும் பிடிச்சிட்டு இப்படி போடும். ஆனால் இங்கிட்ட வந்துடுவார். வந்தோடனே இந்த இதுக்கு வந்தோடனே இந்த ஃப்ரேமுக்கு வந்தோடனே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா வந்துடுச்சு. இதை வந்து கணக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. வாழை மரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த நான் ரைட் இதை வந்து அப்படியே எல்லாத்தையும் குரூப் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே கொண்டாந்து இங்கே வைக்கேன். கணக்காக வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா கணக்காக வந்துடுச்சு. இதை கணக்காக நேராக இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட் எப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா சார் ரைட். இப்போ இது இங்கிட்ட இன்னொரு காப்பி எடுக்கிறதுக்கு அப்படியே தான் இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இது மூணையும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு இதை மூணையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இப்படியே ஒரு இழுங்க. ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா நேராக வந்துடுவாருங்கண்ணே. இங்கே பிடிச்சி ரைட் கிளிக் பண்ணால் இந்த பக்கெட் வந்துடும். இது இந்த பக்கெட்டு இது பண்ணுறதுக்கு இந்த இருக்குது மிரரில் இந்த பக்கெட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கணக்கான டிசைன் வந்து கணக்காக பொருந்திடுச்சு. இப்போ உள்ளுக்குள்ள மேட்டர் தான் நீங்கள் டிசைன் பண்ணணும். அது சிம்பிள். இப்போ இந்த இதுகள்லாம் இந்த மாதிரி இதெல்லாம் கிளிப் ஆர்ட்ஸில் உள்ளது. இந்த கிளிப் ஆர்ட்ஸை கொண்டாந்து அப்படியே தூக்கி இந்த கிளிப் ஆர்ட்ஸை கணக்காக நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு கணக்காக கொண்டாந்து இப்போ இங்கே வைங்க. ரைட். இப்போ வைக்கிற நேரம் உங்களுக்கு தெரியும் எப்படி இப்படி பார்த்து வைக்கிறேன்னு கணக்காக உங்களுக்கு செட் பண்ணிக்கிட்டு கணக்காக நான் வச்சிங்கன்னா கணக்காக அப்படி பொருந்திடுவார். அதுக்கப்புறம் வந்து இப்போ விளக்கு ஒரு ஃபோட்டோ இருக்குது. இந்த விளக்கையும் கொண்டாந்து நான் வைக்கிறேன். இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பேஸிங்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. இல்லை பெரிய விஷயம் இல்லைங்க. இதில் இதே மாதிரி கொண்டு இன்னொரு காப்பி ரைட் கிளிக் பண்ணால் இன்னொரு காப்பி. ரைட். இதை பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒரு இழுத்து ரைட் கிளிக் பண்ணால் ஒரு காப்பி வந்துடும். ரைட். இப்படி தான் செய்யுது. ஓகே. ரைட் கிளிக்ன்றது CorelDRAWவில் ஷார்ட்கட் காப்பி பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் தான் ரைட் கிளிக். ரைட்.
இப்போ அடுத்த விஷயம் நம்ம பண்ண போகிறது கீழே உள்ள மேட்டரை வந்து நம்ம எப்படி செய்கிறோம்னு பார்ப்போம். இது இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எழுதுறது தான் இருக்குது. இது எனக்கு எதுவுமே உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் எழுதுறது தான். இதை நான் அப்படியே காப்பி பண்ணி போட்டுட்டு நான் சொல்லித்தரேன் என்னன்னு. இதை நான் எழுதி சொல்லி கொடுக்க போனால் உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவே போரிங் ஆயிரும். அதனால் நான் என்னோட டியூட்டோரில் அப்படி சொல்லிக் கொடுக்குறதே இல்லை யாருக்கும். ரைட், இப்போ பாருங்கள், இப்போ எல்லாம் வந்துருச்சு. ரைட், இப்போ இதுக்கு வந்து ஒரு பார்டர் ஒன்று கொடுக்கணும். இது கொடுக்கலாம் கொடுக்காமே விடலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ கொடுக்காம விட்டாலும் பிரச்சனை கிடையாது. பார்டர்னால் உங்களுக்கு தெரியும் தானே. இந்த மாதிரி ஒன்று எடுத்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் இந்த கணக்காங்கண்ணை பிடிச்சிட்டு நேராக ஷிஃப்ட்டை பிடிச்சி கணக்கு அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒன்று வந்துடுவார். இதை அப்படியே பிடிச்சிட்டு இதை நான் அப்படி டிலீட் பண்ணிக்கிறேன். இந்த இது பிடிச்சிட்டு அப்படியே பிடிச்சி ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டிங்கன்னா நேராக வந்துடும். நீங்கண்ணா ரைட் கிளிக் பண்ணால் இன்னொரு காப்பி இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கலாம். ரைட், இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதை அப்படி பிடிச்சிட்டு நீங்கள் 2 என்டர் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு எங்கன்னா 2 இதை வந்து ஸ்ட்ரோக்கை வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி அலைன்மெண்ட் ஆகிடுவார். ரைட், வெரி சிம்பிள். ரைட், இப்போ இது வந்து ஃபாண்ட் வந்து இப்போ இல்லை ஃபாண்ட்டு வந்து நீங்கள் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து NC ஃபாண்ட்டை நீங்கள் NC பாப்பா வந்து நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கோயில் எடிங் ஒன்று டைப் பண்ணுறேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸ் எல்லாம் பண்ணிருப்பீங்க. NC பாப்பா தான் நிறைய பேர் போடுவாங்க. இந்த NC ஃபாண்ட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் வேலைகள் வந்து அழகாக செஞ்சுக்கலாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பாருங்கள், இதெல்லாம் NC ஃபாண்ட், NC பாப்பா தான் போட்டிருக்கேன். கீழே உள்ளதுக்கெல்லாம் வந்து பாமினி. இந்த ஃபாண்ட் வந்து உங்கள் நெட்டில் கிடைக்க பெறும். இந்த ஃபாண்ட்டில் எழுதுகிற நேரம் உங்களுக்கு அழகாக இருக்கும், பாமினியில் எழுதுகிற நேரம். ரைட், இப்போ பாமினி ஃபாண்ட், இதெல்லாம் பாமினி ஃபாண்ட். கீழே அதாவது 8 தான் எழுதியிருக்கேன் சின்னதாக. இப்போ இது வந்து 12 கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து கொஞ்சம் பார்த்து கொடுத்துருக்குங்க 35. இது வந்து கொஞ்சம் பெருசு. எடிங் வந்து 35 கொடுத்துருக்கேன் பாருங்கள். எடிங் வந்து ரைட். இப்போ இது கீழே உள்ள சைஸ். ரைட், இது சைஸ்களும் முக்கியம். கீழே எழுதுகிற வந்து இந்த ஸ்பேஸ் வந்து குறைச்சி தான் நான் கொடுத்துருக்கேன். இந்த இது எழுதுறது 12 கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 கீழே உள்ளதெல்லாம் 12 தான் எழுதிருக்கேன். 12ஓட குறைச்சி எழுதிடுறாங்க இந்த மேட்ரு சைஸ் எழுதுகிற நேரம். இப்போ அடுத்தது வந்து இதுகளும் அதே தான். கீதா பிரியாவில் எழுதியிருக்கேன். ஃபாண்ட் வந்து 12. ரைட், இது எடிங் 38. எடிங்கை பார்த்து கொடுத்துக்கலாம். இதில் எழுதுகிற மேட்டரை வந்து 12 எழுதுங்க. ரைட், உங்களுக்கு 12 கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா 13 எழுதுங்க. இதோட குறைச்சி எழுதிடாதீங்க, உங்கள் போஸ்டர் வந்து விளங்காமல் போயிடும் ஆட்களுக்கு. அதனால் கொஞ்சம் குறைச்சி எழுதுங்க. இப்போ இதெல்லாம் வந்து இந்த தேவாரம் அந்த மாதிரிலாம் இருக்கிறத வந்து கொஞ்சம் நீங்கள் ஒரு 8 போட்டுக்கிட்டிங்கன்னா சொன்னேன். 8ஓட குறைக்காங்க. ரைட், நீங்கள் பார்த்துருப்பீங்க போஸ்டரில் வர்ற மாதிரி. இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான கோயில் 1 கலர் போஸ்டர் டிசைன் பண்ணலாம். இதை வந்து நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணி விட்றேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.